ஆனால் மெக்சிகோவிலும் ஜப்பானிலும் புனித மார்ட்டின் காணப்பட்டார். கதவுகள் பூட்டியிருந்தாலும் புனித மார்ட்டின் அறைக்குள் சென்றுவிடும் அபூர்வ சக்தியை பெற்றிருந்தார். உடல் நலமற்றவர்கள் மருத்துவ உதவிக்காக அவரை அழைக்கவில்லை என்றாலும் புனித மார்ட்டின் அங்கு சென்று அவர்களின் உடல் நல தேவையை நிறைவு செய்து ஆறுதலாக இருப்பார். புனித மார்ட்டின் மனிதர்களுக்கு செய்யும் மருத்துவ உதவியை மிருகங்களுக்கும் அதே அன்புடன் செய்வார். தெருநாய் அடிபட்டு கிடந்தால் கூட அதற்கும் மருத்துவ உதவி செய்வார். 10 ஆண்டுகள் கழித்து அவருக்கு குருப்பட்டம் கொடுக்கப்பட்டது. அவருடைய துறவற வாழ்வு முழுவதும் மருத்துவ பணியில் தொடர்ந்து ஈடுபட்டார். புனித மார்ட்டின் தன் உடலை வருத்தி நோன்பிருந்து ஜெபத்தில் நிலைத்திருந்தார். வெறும் ரொட்டியும் தண்ணீரும் மட்டுமே அவரது உணவு. முழு இரவு நேரமும் உறங்காமல் சிலுவையில் அறையுண்ட நிலையில் இருப்பது போல படுத்திருப்பார். முழங்கால் படியிட்டு நீண்ட நேரம் ஜெபிப்பார். அப்போது முழங்கால் படியிட்ட நிலையில் தரையை விட்டு 1 அடி உயர்ந்த நிலையில் காணப்படுவார். புனித மார்ட்டின் ஏழை மக்களுக்கு பல இரக்க செயல்களை செய்தார். உணவு, வீடு, மருத்துவம் போன்ற உதவிகளை செய்தார். ஏழை இளம் பெண்களுக்கு வரதட்சணை கொடுத்து திருமணம் செய்து வைத்தார். புனித மார்ட்டின் ஏழைகளுக்காக பள்ளியும் அனாதை இல்லங்களும் நிறுவினார். கிபி 1639 ஆண்டு நவம்பர் 3ஆம் நாள் அன்று இறக்கும் முன் கடவுள் மனிதனானார் என்று சொல்லி இறைவனடி சேர்ந்தார். இறந்த பின் 25 ஆண்டுகள் கழித்து அவரது கல்லறையை தோண்டிய போது எப்படி அவர் புதைக்கப்பட்டாரோ அப்படியே உடல் அழியாமல் இருந்தார். குழிக்குள்ளே நாற்றம் வீசாமல் நல்லதொரு நறுமணம் வீசியது. அதன் பின் 1837 திருத்தந்தை 6ஆம் கிரகோரியால் அருளாளர் பட்டமும், கிபி 1962 மே 6ஆம் நாள் திருத்தந்தை 23ஆம் யோவானால் புனிதர் பட்டமும் அளிக்கப்பட்டது. குழந்தைகளே, புனித மார்ட்டினை போல நீங்களும் எந்த ஒரு செயலை செய்தாலும் கடவுளோடு இணைந்திருந்து செய்ய வேண்டும். ஏழை மக்களுக்கு இரக்க செயல்கள் செய்ய வேண்டும். அவரை போல பக்தியுடன் ஜெபம் செய்து இறைவனோடு ஒன்றி